வணக்கம். நாம எப்படி கத்துக்கிறோம், நம்ம திறமைய எப்படி அளவிடுறாங்கங்கிற விஷயத்துல ஒரு பெரிய புரட்சியே நடந்துட்டு இருக்கு. ஆமா, வெறும் மனப்பாடம் பண்ணி எழுதுற தேர்வுகளை தாண்டி நம்மளோட உண்மையான திறமையை எப்படி வெளியே கொண்டு வர்றது? இன்னைக்கு நாம இந்த கற்றலோட எதிர்காலத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இங்க பாருங்க. கற்றலுக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஒன்னு இடது பக்கம் எடுக்கிற மாதிரி வெறும் உண்மைகளை மனப்பாடம் பண்றது, ஞாபகப்படுத்தி சொல்றது. இது பழைய முறை. ஆனா வலது பக்கம் பாருங்க, அதே உண்மைகளை வச்சு நிஜமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது, புதுசா ஒன்ன உருவாக்குறது. இதுதான் புதிய முறை. இப்போ முக்கியத்துவம் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதுல இருந்து தெரிஞ்சதை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்னு மாறிடுச்சு. சரி, ஒரு கேள்வி வரலாம். இந்த மாற்றம் ஏன் இப்போ ரொம்ப அவசியமா தேவைப்படுது? எதுக்காக திடீர்னு இந்த செயல்திறன் மதிப்பீடு இவ்ளோ முக்கியமாகுது? வாங்க அதுக்கான காரணங்களை இப்ப அலசலாம். இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கு. முதல்ல, வேலைவாய்ப்பு உலகம் மொத்தமா மாறிடுச்சு. கம்பெனிங்க இப்ப டிகிரி சர்டிபிகேட்டை மட்டும் பார்க்கறதில்ல. ஒரு சிக்கலான பிரச்சனையை கொடுத்தா உங்களால அதை சமாளிச்சு ஒரு தீர்வு சொல்ல முடியுமான்னு பார்க்கறாங்க. அதாவது பகுப்பாய்வு செய்யறது, விமர்சன ரீதியா சிந்திக்கிறது, இந்த மாதிரி திறமைகள் தான் இப்ப முக்கியம். ஆனா நம்ம பழைய தேர்வுகள் இதையெல்லாம் சோதிக்கிறதே இல்லையே. அதனால தான் இந்த புதிய முறை ரொம்ப அவசியமாகுது. இந்த மாற்றம் மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கத்துக்கிறது இல்லையா? சிலருக்கு எழுதி பார்த்தா புரியும், சிலருக்கு செஞ்சு பார்த்தா புரியும். இந்த முறை ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பலத்தை வச்சு திறமையை காட்ட ஒரு சான்ஸ் கொடுக்குது. இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாதிரி இல்லாம ஒரு பயிற்சி மாதிரி. அதனால மாணவர்களுக்கு தேர்வு பயம் குறையுது, கத்துக்கிற ஆர்வம் அதிகமாகுது. தொடர்ந்து ஃபீட்பேக் கிடைக்கிறதால அவங்க தவறுகளிலிருந்து கத்துக்கிட்டு தங்களை இன்னும் நல்லா மெருகேத்திக்க முடியுது. ஓகே, இந்த மாற்றம் ஏன் தேவைன்னு இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனா இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? ஒரு உண்மையான அர்த்தமுள்ள ஒரு செயல் திட்டத்தை எப்படி டிசைன் பண்றது? வாங்க பார்க்கலாம். முதல்ல உண்மையான மதிப்பீடுனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. புத்தகத்துல இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லாம நிஜ வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற ஒரு சவாலை எதிர்கொள்றது தான் இது. மாணவர்கள் கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு ஒரு நிஜ உலக பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அப்பதான் உங்க கத்துக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கும். ஒரு நல்ல செயல்திறன் மதிப்பீட்டை உருவாக்குறது ஒரு சூப்பரான ட்ரிப் பிளான் பண்ற மாதிரி தான். முதல்ல நாம எங்கே போக போறோம், அதாவது மாணவர்கள் என்ன கத்துக்கணும்னு முடிவு செய்யணும். அடுத்து அங்கே போறதுக்கான வழிய, அதாவது நிஜ உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கணும். முக்கியமா மாணவர்களுக்கு தெளிவான வழிமுறைகளையும் அவங்க முன்னேறதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களையும் கொடுக்கணும். அப்பதான் அந்த பயணம் வெற்றிகரமா அமையும். இந்த மேற்கோள் பாருங்க, இது எல்லாத்தையும் ஒரே வரியில ரொம்ப அழகா சொல்லுது. விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறதுல மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களால என்ன செய்ய முடியுங்கிறதுல தான் இருக்கு. அதுதான் இங்க உண்மையான கேள்வி, அதுதான் உண்மையான மதிப்பீடு. சரி, இவ்வளவு நேரம் தியரி பேசணும். இது நிஜத்துல எப்படி இருக்குன்னு ஒரு குழப்பம் இருக்கலாம் இல்லையா? வாங்க ஈகோசிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் மூலமா இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நிபுணர் குழுவுல இருக்கீங்க. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஈகோசிட்டின்னு ஒரு நகரத்தை காப்பாத்துறது தான் உங்களுடைய மிஷன். இதுக்கு நீங்க ஒரு முழுமையான நீடித்த நிலைத்தன்மைக்கான திட்டத்தை உருவாக்கணும். இது சும்மா ஒரு கட்டுரை எழுதுற மாதிரி இல்லையா? இது ஒரு நிஜமான சவால். இந்த ப்ராஜெக்ட்ல மாணவர்கள் ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யணும். அவங்க ஒரு விஞ்ஞானி மாதிரி டேட்டால அனலைஸ் பண்ணணும், ஒரு என்ஜினியர் மாதிரி பசுமையான நகரத்தை வடிவமைக்க யோசிக்கணும், ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும். பாத்தீங்களா? இது ஒரே ஒரு திறமையை மட்டும் சோதிக்கல, பல திறன்களை ஒருங்கிணைச்சு எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சோதிக்குது. அப்போ இதுக்கு எப்படி மார்க் போடுவாங்க? நீங்க கொடுத்த டேட்டா அனாலிசிஸ் எவ்வளவு துல்லியமா இருக்கு, நீங்க டிசைன் பண்ண பசுமை திட்டங்கள் எந்த அளவுக்கு சாத்தியமானவை, உங்க விழிப்புணர்வு பிரச்சாரம் எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல உங்க பங்களிப்பை நீங்களே எப்படி பாக்குறீங்க, இது எல்லாம் வச்சுதான் மதிப்பீடு செய்வாங்க. இங்க மதிப்பெண்கள் மனப்பாடத்துக்கு இல்ல, உண்மையான திறமைகளுக்கு தான். இந்த உதாரணத்தை பார்த்ததுமே நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது இல்லையா? கற்றலோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்குது. சொல்லப்போனா மதிப்பீடுங்கிறத நாம பார்க்கிற விதத்தையே இது மாத்துது. இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்து. மதிப்பீடுங்கிறது இனிமே நம்ம கற்றல் பயணத்தோட இறுதியில வர்ற ஒரு கடைசி தடை இல்ல, அதுவே அந்த பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி. ஒவ்வொரு மதிப்பீடும் நாம இன்னும் கத்துக்கிறதுக்கும் வளர்றதுக்குமான ஒரு வாய்ப்பு. இது கற்றலை ஒரு முடிவாக பார்க்காம ஒரு முடிவில்லாத பயணமா மாத்துது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கற்றல் பயணத்துல தேர்வுகளும் மதிப்பீடுகளும் ஒரு பகுதிதான்னா, அப்போ தோல்விங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அது வெறும் முன்னேற்றத்துக்கான அடுத்த படியா இருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க?